திருத்தணியில் முருகன் கோயிலுக்கு இலவச பேருந்து சேவையை அமைச்சர்கள் ஏவா வேலு, சேகர்பாபு, நாசர் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். திருத்தணி முருகன் கோயில் மலை மீது மொட்டையடிக்கும் நிலையத்திலிருந்து திருத்தணி நகராட்சி சித்து சாலை முருகூர் என்ற பகுதியை இணைக்கும் வகையில் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு சாலை அமைக்க திட்டமிட்டுள்ளது. இந்த பணிகளை அமைச்சர்கள் ஆய்வு செய்தனர். இதன் பின்னர் திருத்தணி ரயில் நிலையத்திலிருந்து மலைக்கோயிலுக்கு இலவச பேருந்து சேவையை அவர்கள் தொடங்கி வைத்தனர். ராமேஸ்வரம் மீனவர்கள் 8 பேருக்கு தலா 50,000 ரூபாய் அபராதம் விதித்துள்ள இலங்கை நீதிமன்றம் 2 படகோட்டிகளுக்கு தலா 60 லட்சம் அபராதம் விதித்து அதிர்ச்சி கொடுத்துள்ளது. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி 2 விசை படகுகளில் சென்ற ராமேஸ்வரம் மீனவர்கள் 8 பேரை இலங்கை கடற்படை கைது செய்தது. கிளிநொச்சி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட 8 மீனவர்களுக்கும் தலா 50,000 ரூபாய் அபராதம் விதித்த நீதிபதி அதனை செலுத்த தவறினால் 2 மாதம் சிறை தண்டனை விதிக்க உத்தரவிட்டார். இந்த 8 பேரில் 2 பேர் படகோட்டிகள் என்பதால் அவர்களுக்கு தனியாக தலா 60 லட்சம் ரூபாய் அபராதம் அல்லது 4 மாதங்கள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.